சார் வைக்கணுமா? அதெல்லாம் நீயே சொல்லிக்க. வீடியோவா? வீடியோ நான் சார் ஊட்டி ஆப்பிள் ஒரு மாதம் ஆகுது சார். ஊட்டி ஆப்பிள் அந்த பூவு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அது வந்து பழம் வந்து நமக்கு இருக்குது. பழம் வந்து இனிமேல் தான் வரும். நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அந்த காலேஜில் வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. ஆனால் வந்து எல்லாமே காய்ப்பு வந்துடுச்சு. ஒரு வருஷத்துக்குள்ளாரவே அந்த செடி பூரா வந்துடுச்சு. இதே ஊட்டி ஆப்பிள் தான். அது இல்லாமல் நமக்கு திராட்சை கொடி வச்சுருக்கேன் 2 கொடி. அது ரொம்ப நல்லா அருமையாக வந்துருக்கு. அது இன்னும் வேறு ஆப்பிள் இன்னும் காயெல்லாம் வந்துருக்கு. நம்ம மண்ணிலே வருது திராட்சைலாம். அதாவது இல்லை திராட்சை காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு திராட்சை. இது எல்லாமே இப்போ வந்தால் தான் இந்த கொடி மட்டும் கொஞ்சம் நல்லா போட வேண்டியது இருக்குது. அது போட்டோம்னா மொத்தம் இதில் வந்து நம்ம 60 கன்று வச்சுருக்கோம் டோட்டலாக. எல்லாமே பழக்கன்று தான். இல்லை மற்றபடி நல்லா இருக்குது. வச்சது பிறகு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா பூ நிறைய இருக்குது. வெண்டையில் இப்போ தான் வச்சோம். ஒரு வருஷத்துலேயே அந்த பூவெல்லாம் நல்லா வந்துடுச்சு. நல்லா இந்த மண்ணுக்கு நல்லா வருது எல்லாமே. இது வந்து மாணவர்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எல்லா பழக்கமுமே அறந்தாங்கி பாலிடெக்னிக் காலேஜ் தான் இது. எல்லா வகையான மாங்கனுமே இந்த தோட்டத்தில் வச்சுருக்கோம். அந்த மாங்கன் வந்து ரொம்ப அருமையாக வருது. அது எல்லாமே ஒரு வருஷத்தில் வச்சதான். ஒரு வருஷத்துலேயே இந்த அளவுக்கு போன வருஷம் 8வது மாதம் வச்சுருந்தோம். எங்களுடைய முன்னாள் மாணவர் வந்து இதை வந்து வச்சு கொடுத்தாரு. இப்போ வந்து ரொம்ப அருமையாக வந்துருக்குல்ல. எல்லா பழக்கணுமே வச்சுருக்கோம். இந்த பழக்கணுக்கு பேர் வந்து அங்கேயே நம்ம கொடுத்துருக்கோம். எல்லா பேர் எல்லா மாங்கனுமே எல்லாம் நேம் கொடுத்துருக்கோம். இழந்த இது வந்து காலத்துக்கு முன்னாள் மாணவர் சிவகுமார் வந்து நம்ம கல்லூரியுடைய முன்னாள் மாணவர் சிவகுமார் வந்து வச்சு கொடுத்துருக்காரு. இதை வந்து நாங்கள் சொட்டு நீர் எல்லாத்துக்குமே சொட்டு நீர் போட்டு நம்ம எல்லாம் வணக்கம். நான் வந்து அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி அறந்தாங்கினுடைய முதல்வர் குமார். இந்த தோட்டம் வந்து எங்களுடைய முன்னாள் மாணவர் சிவகுமார் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு தோட்டமும் நல்லா இருக்க மாதிரியே ரெடி பண்ணியிருந்தோம். பழத்தோட்டம் இது 8வது மாதம் வச்சான். இப்போ பார்த்தீங்கன்னா 60 கன்று வச்சுருக்காங்க. இதில் ஒன்னொன்றுக்கு நேம் கொடுத்துருக்கான். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. எல்லாமே காய்ப்புங்கிற நிலைமைக்கு எல்லாத்தையும் வந்துருச்சு பழத்தோட்டம். இது வந்து ஒவ்வொரு மாணவர்களும் காலையில் வரும்போது வந்து இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. எல்லா செடிகளுக்குமே சொட்டு நீர் போட்டிருக்கோம். சொட்டு நீர் போட்டதுனால வந்து எங்களுக்கு எவ்வளோ வெயில் காலத்துலேயும் வந்து இந்த இதை வந்து நல்லா பராமரிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த மாங்கனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மாங்கன் வந்து சீக்கிரம் வந்து காய்க்கிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமா வந்துருச்சு. எல்லாமே இந்த வருஷத்தில் காய்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போட்டாவெல்லாம் வந்து எங்களுக்கு சப்போட்டா கன்று வந்து எங்களுக்கு எல்லாமே பழத்துக்கு வந்துடுது. எல்லாமே சப்போட்டாவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1 இயர் தான் ஆகுது. சப்போட்டா வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துருச்சு. பழமாகவே வந்துருச்சு. எல்லாம் காய் வந்துருச்சு சப்போட்டா. அதே மாதிரி திராட்சை வந்திருக்கு. இந்த தோட்டத்தில் உள்ளது அத்திப்பழமும் எனக்கு திராட்சை சாப்பிட்டுதான். அத்திப்பழமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. மாணவர் வந்து எங்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து நிறைய பேர் காலையில் சாப்பிடாம வந்துடுறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி பழத்தோட்டத்தில் அமைச்சு கொடுத்தா கல்லூரி மாணவர்கள் வந்து காலையிலேயே மத்தியானமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக வந்து இந்த தோட்டத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி
கொய்யா தோப்பு ஒரு 500 கொய்யா கன்று வச்சுருக்கான். அது இல்லாமல் பழக்கன்றுகளாக ஒரு 2000 கன்று இங்கே வந்து நட்டிருக்கான். கம்ப்ளீட்டாக கேம்பஸ் 1.5 கிலோமீட்டருக்கு சுற்றி வர கேம்பஸில் அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கான். யார் வேணாலும் மாணவர்களாக இருக்கட்டும், வெளியிலேருந்து யார் வேணாலும் வந்து பார்க்குற அளவுக்கு இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கான். அதே மாதிரி மூலிகை தோட்டம் வந்து 231 மூலிகை செடியில் வச்சுருக்கான். அது இல்லாமல் ரோஸ் கார்டன் வச்சுருக்கான். கிரவுண்டுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து பூந்தோட்டத்தையும் வச்சுருக்கான். எல்லா கண்ணும் எல்லா நாட்டு மரக்கன்றுகளும் நம்ம காலேஜில் வந்து வச்சுருக்கோம். பழக்கன்றுகளாக ஒவ்வொரு பழக்கன்றும் பழம் தரக்கூடிய பழக்கன்றுகளாக வச்சுருக்கோம். முந்திரியாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், அதே மாதிரி திராட்சைக்கன்று, எல்லா வகையான பழக்கன்றும் நம்ம கல்லூரியில் இருக்குது. அனைவரும் வந்து பார்த்து மகிழ வேண்டும் என்று கல்லூரியின் சார்பாக கேட்கிறேன்.